ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கிறதுன்றது தான். ஸோ இந்த ஒரு கட்டு வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் மந்தாரப்பம் போகிறப்ப வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அந்த கருப்பு தழைங்க, பழுப்பு தழைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த முத்தனை தண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்துடணும். முத்தனை தண்டு நம்ம துவையலில் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கசப்பு கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அந்த தழையும் அந்த கொழுந்த தண்டையும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதை அத்தனையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு கத்தைனா எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி சேர்ந்த அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி கட்டு. ஸோ அதான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நான். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது அத்தனையுமே நான் ஊறுகாய் அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் எடுத்து நான் வீட்டு சமையலுக்கு வச்சுட்டு மீதியைத்தான் நான் துவையல் அரைக்க போகிறேன். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி, ஒரு 10 பட்டை மிளகாய், அப்புறம் இந்த கொத்தமல்லி தழைகள் நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. தண்ணியே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா நீங்கள் வந்து கொரகொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அவ்வளோ போட்டோம் இல்லைங்களா, எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் வரும் நீங்கள் அவ்வளோ போட்டாலுமே. ஸோ இந்த துவையலுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கிறேன். ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு அடுத்து வடகம். பொதுவாக துவையலுக்கு வந்து வடகம் போட்டு தாளிக்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வடகம், கருவேப்பிலை 2ஐயும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையில் அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து சிம்மில் தான் நீங்கள் வச்சு செய்யணும். தீ அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாதனால இது போய் அடி பிடிக்கும் உங்களுக்கு. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்ருக்கணும். மூடியும் வச்சுருங்க. ஏன்னா மூடி வைக்கல அப்படின்னாக்கா தெறிக்கும் எங்கே பார்த்தாலும். பாருங்கள், தட்டெல்லாமே அந்த எண்ணெய் அதெல்லாம் கலந்துருக்கும். ஸோ உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கிண்டி விட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. அந்த எண்ணெய் பிரியறது தான் நமக்கு பதம். ஸோ அதனால் மூடி வச்சாலுமே அடிக்கடி கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் துவையல். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். என்கிட்ட நாட்டு வெல்லம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு வெல்லம் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து காரமும் தெரியாது, புளிப்பும் தெரியாது, கொத்தமல்லியோட கசப்பும் தெரியாது. எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது சட்டுன்னு பண்ணிடலாம். இது எப்போவுமே என்கிட்ட ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். சாம்பார், ரசம், தயிர், இதில் வந்து எதுவும்